அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சுவைஞர்களுக்கும் நேரத்தின் அருமை கருதி வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். அதுவும் மேடையிலும் சினிமாவிலும் அரசியலிலும் நடிக்க தெரியாத ஒருவரை நம்பி 41 உயிர்கள் பலியான இந்த நேரத்தில் நம்முடைய புத்தக விழாக்குழு தெரிந்து கொடுத்தார்களா தெரியாமல் கொடுத்தார்களா இந்த தலைப்பு என்று எனக்கு தெரியாது. சினிமா அறமும் வணிகமும் அப்படிங்கிற தலைப்பு. நேராக நான் தலைப்புக்குள்ளே வந்துடுறேன். பெரியோர்களே, நண்பர்களே, சினிமா அப்படிங்கிறது அரசியலை தாண்டி இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேரோடு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சினிமாவுக்கு போகும்போது எப்படி போவோம்னா, இப்போ போகிறது வேற. இப்போ எல்லாரும் செல்ஃபோனில் நேரடியாக பதிவு பண்ணிட்டு போகிறோம். முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு போகிறதே பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி போவோம் அப்படின்னா, ஏறத்தாழ எப்படி போவோம்னா, சினிமாவில் டிக்கெட் எடுக்கிறது ஒரு பெரிய கலை. அதுலேயும் குறிப்பாக சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்கிறது ஒரு பெரிய கலை. உள்ளே போய் உட்காருவோம். உள்ளே போய் உட்கார்ந்தா ஏன் சினிமா இவ்வளவு மாயம் நம்மளை பண்ணுது அப்படின்னு யோசனை அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது உள்ளே போய் உட்கார்ந்த உடனே இருட்டாக்கிடுவான். மொத்தமும் இருட்டாக்கி நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு போகிறது மாதிரியே உள்ளுக்குள்ளே யார் இருந்தாலும் நமக்கு தெரியாது. 1000 பேர் உட்காந்துருப்போம், 500 பேர் உட்காந்துருப்போம், யார் இருந்தாலும் தெரியாது. திரையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வசியம் பண்ணக்கூடிய கலை. அப்படிங்கிறதுனால தான் இப்போவும் சினிமா நடிகர்களை, இயக்குநர்கள் இப்படி இருக்காங்களோ தெரியல, சினிமா நடிகர்களை நிஜ நாயகன்களாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல். சினிமாவில் அறமும் இருக்கு, வணிகமும் இருக்கு. அறமும் வணிகமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது நல்ல சினிமா. வணிகம் மட்டும் இருந்துச்சுன்னா அது மோசமான சினிமா. அதுவும் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தமிழ் எப்படிப்பட்ட தமிழ் அப்படின்னா, திராவிடம் கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சினிமா தமிழ் பார்த்தவங்களுக்கு கேட்டவங்களுக்கு தெரியும். அந்த சினிமா தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னா, சினிமா தமிழ் மட்டும் இல்லை, நான் சின்ன பையனாக இருக்கப்ப அழைப்புதல் அடிப்பாங்க. அந்த அழைப்புதலில் விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை அப்படின்னு போடுவாங்க. கீழே கனிஷ்ட குமாரன், சேஷ்ட குமாரியா ஏதோ ஒன்று போடுவாங்க. இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கு திருமண அழைப்புதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, சினிமாவும் திராவிட சிந்தனையும் 1940, 50களில் கொடுத்த கொடை. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சினிமா அப்படிங்கிறது காட்சி ஊடகம்தான். ஆனால் தமிழ் சினிமா மட்டும்தான் வசனத்தால் மக்களை கட்டி போட்டது. அதுலேயும் ஆரம்ப காலத்தில் எடுத்திங்கன்னா இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு வசனகர்த்தா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இளங்கோவன்கிற பேரை எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? ஒருத்தர் இல்லையா? சரி, நிலவன் தோழர் இருக்கார், சரி, சார் இருக்கார், தங்கமூர்த்தி சார், வேறு, சரி, பரவாயில்ல. அதுக்கடுத்து பேரறிஞர் அண்ணா, அதற்கடுத்து திருவாரூர் தங்கராசு, இன்னொருத்தர் இன்றைக்கும் அவருடைய வசனம் அப்படிங்கிறது அது ஒரு கூர்வாளாக இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் யாருக்கு எப்படி எழுதணுமோ அது மாதிரி எழுதுவார். சங்க இலக்கியங்களை அன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தவர். அதுலேயும் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைக்கள்ளன் அப்படிங்கிற திரைப்படம். மலைக்கள்ளனில் எம்ஜிஆர் பானுமதியை பார்க்க வருவார். ஐயா மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். பல பேர் இங்கே பானுமதி ரசிகர் இருப்பீங்க. இப்போ ஒரு சில பேர் கீர்த்தி சுரேஷ் ரசிகராக இருக்கலாம். அப்போ எம்ஜிஆர் உள்ளே வருவார் காதலியை பார்க்குறதுக்கு. எம்ஜிஆர் காதலியை பார்க்க வர்றப்ப இப்போ தான் நம்மளால் என்ன சொல்லுவான், பார்க்க வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்துடுவான், இன்ஸ்டாகிராமில் வந்துடுவான், மெசஞ்சரில் வந்துடுவான், எல்லாத்துலேயும் வந்துடுவான். தேவைன்னா வீடியோ காலில் வந்துடுவான். ஆனால் அப்போல்லாம் அப்படி போய் கதாநாயகியை காதலியை அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது. இப்போ நம்மளால் என்ன பண்ணான்னா, எம்ஜிஆர் உள்ளே வருவார். எம்ஜிஆர் உள்ளே வரும்போது அப்போ கலைஞர் வசனம் வச்சுருப்பார். எம்ஜிஆருக்கு நீண்ட வசனம் வராது. அதனால் கலைஞர் என்னென்னா ஒரு சொல்லு, 2 சொல்லு, 4 சொல்லாக வச்சுருப்பார். இப்போ எம்ஜிஆர் உள்ளே வர்றாரு. இந்த அம்மா ஆரம்பிப்பாங்க, எப்படி வந்தீர் அப்படிம்பாங்க. எப்படி வந்தீருக்கும் போது இப்போ எம்ஜிஆர் சொல்லுவார், நல்ல வேலை, ஏன் வந்தீர் என்று கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தால் அது சங்கடத்துக்கு அறிகுறி. எப்படி வந்தீர் என்று கேட்டாய்,
இது சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிம்பார். இது வரைக்கும் எம்ஜிஆர் லவ்வை சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் காதலை சொன்ன அனுபவம் இருக்குங்க. சொல்லாமலே கடைசி வரைக்கும் செத்து போன ஆளுகளும் இருக்கு. ஒரு சில ஆளுகளுக்கு நிறைய காதலை சொன்ன அனுபவம் இருக்கும், சொல்லி அடி வாங்கின அனுபவம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்ஜிஆர் வர்றார். இப்போ சொல்கிறாருன்னொடனே இந்த அம்மா கேட்குறாங்க, எப்படி வந்தீர் அப்படிங்கையில் இதை சொல்கிறாரு. அடுத்து என்ன பேசுகிறீர்கள் அப்படிம்பார். இதுவரைக்கும் எம்ஜிஆர் காதலை சொல்லலை, இது கலைஞருடைய வசனம். உடனே எம்ஜிஆர் சொல்லுவார் தமிழ் அப்படிம்பார். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, தமிழில் தான் சினிமா ஓடுது. ஏன் தமிழ் அப்படின்னு கலைஞர் வசனம் வச்சார் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, அது வரைக்கும் தமிழ் சினிமா தமிழில் பேசவில்லை, அது மணிப்பிரவாள நடையில் பேசியது. இப்போதுதான் அது தமிழில் பேசுகிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் கலைஞர் தமிழ் அப்படிம்பார். அது புரிகிறது. எதை பற்றி பேசுகிறீர் அப்படிம்பார். இப்போவாவது ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இழுத்தக்க செய்யா சொல்லியிருக்கலாம், இல்லை வேற எது வேணாலும் சொல்லியிருக்கலாம், காதலிக்கிறேன் அப்படின்னு. இப்போ கூட எம்ஜிஆர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கலைஞருடைய வசனம் என்ன அது சரி, எதை பற்றி பேசுகிறீர்கள், திருக்குறள் அப்படிம்பார். திருக்குறளில் அறம் பொருள் இன்பத்தில் இன்பத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிம்பார். எனக்கு என்னன்னா, ஏன் நேரடியாக ஐ லவ் யூ சொல்லிட்டு போகலாமே, எதுக்கு இவ்வளவு பேசணும் அப்படின்னா, நான் என்ன நினைச்சேன்னா, 1950களில் மக்கள் அதிகமாக படிக்கலை. படிக்காத மக்களுக்கு கலைஞர் திரையரங்கத்தின் மூலமாக பாடம் நடத்தினார். திருக்குறள் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதில் அறம் பொருள் இன்பம் என்கிற முப்பால் இருக்கிறது அப்படின்னு அன்னைக்கு கலைஞர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதோடு அடுத்து இன்னொன்று வச்சிருப்பாரு. இந்த அம்மா பானுமதி வெக்கத்திலே ஓடுவாங்க. வெக்கத்தில் ஓடின உடனே எம்ஜிஆர் பின்னாடியே அப்படி போவார். போயிட்டு புரிகிறதா பூங்கோதை அப்படிம்பார். புரிகிறதா பூங்கோதைன்னா நான் உன்னை லவ் கேட்குதா, சரி சரி, அது ரொம்ப முக்கியம். புரிகிறதா பூங்கோதை அப்படின்னா எம்ஜிஆர் மொழியில் என்னன்னா, நான் லவ் பண்ணுறேன் உனக்கு புரியுதான்னு அர்த்தம். அதை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா, மக்களை பார்த்து தமிழ் அப்படிங்கிற மொழி இப்போ பேசப்படுது. சினிமாவில் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற திருக்குறள் இருக்கு, படம் பார்க்க வந்து உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு கலைஞர் சொன்னதான் நான் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட தமிழை மக்களுக்கு கொண்டு சேர்த்த, இலக்கியத்தை கொண்டு சேர்த்த அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய மொழி வீச்சு. அதே மாதிரி பூம்புகார் அப்படிங்கிற திரைப்படம், பூம்புகாருக்கு முன்னாடி கண்ணகி அப்படிங்கிற திரைப்படம் வந்துச்சு. கண்ணகியை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பூம்புகார் அதுக்கு எழுதினவர் இளங்கோவன், அதுக்கு அடுத்து கலைஞர் பூம்புகாரில் வசனம் எழுதுறாரு. அதே மாதிரி ஒரு முதலிரவு காட்சி, கண்ணகி கோவலன் 2 பேர் இருக்காங்க. குறிப்பாகவே எல்லா ஆம்பளைகளும் பெண்கள்கிட்ட மனைவி கிட்ட கேட்கறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. கண்ணகி கிட்டையும் கோவலன் கேட்பான். கேட்டு அடுத்து கேட்பான், பக்கத்தில் மனைவி இருக்கா, முதலிரவு அறை. நம்மளால் அவசரப்பட மாட்டான். இங்கே அவசரப்படலை, பின்னாடி மாதவி கிட்ட அவசரப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளால் ஆரம்பிப்பார். ஆரம்பிச்சுட்டு, அடடே உன் நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமம் கன்னங்களில் வழுகிறதே அப்படிம்பார். உடனே கண்ணகி அப்படியே தடவி பார்ப்பாங்க. நான் உன் வெட்கத்தை சொன்னேன் அப்படிம்பார். இது யதார்த்தம். அதுக்கடுத்த ஒரு இடம் வரும். உடனே சொல்லுவார், அடடே கடுமையான மழை வரும் போல் இருக்கிறதே, கார்மேக கூட்டம் திரண்டு இருக்கிறதே அப்படிம்பார். இந்த அம்மா எட்டி அப்படியே வெளியில் பார்ப்பாங்க. வெளியில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் உன் கூந்தலை சொன்னேன் அப்படிம்பார். இது வரைக்கும் அதுக்கான தமிழ்ங்க. அதுக்கடுத்து நீங்கள் தமிழ் நிலத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் கலைஞர். யாருக்கு? படிக்காத மக்கள், பாமர மக்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்னா, இப்போ இவர் கேட்பார் அந்த அம்மா கிட்ட, அது சரி நீ சோழ நாட்டுக்காரி தானே அப்படிம்பார். பண்பாட்டுப்படி அந்த அம்மா பேசாமல் அப்படி தலையை ஆட்டுவாங்க. பின்னாடி நிறைய பேசுவாங்க, அது வேற. அப்படி தலையை ஆட்டுவாங்க, ஆம் அப்படிங்கிறது மாதிரி இல்லையா. அப்படி ஆட்டின உடனே இவர் சொல்லுவார், நீ சோழ நாட்டுக்காரி என்கிறாய், ஆனால் நீ பாண்டியனின் சின்னத்தையும் சேரனின் சின்னத்தை அல்லவா தாங்கி இருக்கிறாய் அப்படிம்பார். இந்த அம்மா ஒரு மாதிரி படபடப்பாயும் மறுபடியும் கேட்பாங்க. அப்படி பாய் பேசாம தான் கேட்பாங்க. இப்போ அவர் சொல்லுவார், நீ பாண்டியனின் சின்னமான மீன்களை உன் கண்களில் வைத்திருக்கிறாய், சேரனின் சின்னமான வில்லை உன் புருவத்தில் வைத்திருக்கிறாய், எங்கே சோழனின் சின்னமான புலி அப்படிம்பார். இப்போ 2 அறிமுகப்படுத்திட்டாரா? 3வதா சோழனின் சின்னம் புலி.
இது வரைக்கும் பேசாமல் இருந்த கண்ணகி பேசுவாங்க, விஜயகுமாரி புலி என் எதிரில் நிற்கிறது அப்படிம்பார். இது இன்னைக்கு கூட ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு வசனம். எனக்கு இன்னைக்கு கூட பார்க்க மறுபடியும் கேட்கிறேன், இதே ஒருவேளை கலைஞர் இன்னைக்கு இருந்து இதே பூம்புகாரை எடுத்திருந்தாருன்னா தமிழ் சமூகம் இன்றைக்கும் கலைஞரை எவ்வளவு கொண்டாடும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாளைக்கு போய் போட்டு பாருங்க. இந்த மூனையை வச்சு தான் பின்னாடி வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் கண்களில் கண்டேனே அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பாட்டு போகும்னு வச்சுங்களேன். இது வசனத்தால தமிழ் சினிமாவை கட்டி போட்ட, தமிழ் மக்களை கட்டி போட்ட ஒரு காலம். அதே காலகட்டத்தில் 2 பேர் இருந்தாங்க. யார் அப்படின்னா, ஏன் இவ்வளவு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சினிமா வணிகமா எங்க போய் நிக்குது அப்படிங்கிற இடத்துக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கு. நீங்க அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் யாருன்னா NS கிருஷ்ணன், இன்னொருத்தர் யார் அப்படின்னா MR ராதா. MR ராதா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தலைவனுக்கே அடங்காத ஒருத்தர் அப்படின்னா MR ராதா. அவர் பெரியாருக்கே கட்டுப்பட மாட்டார். என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை 6:30 மணிக்கு ஷோ, 6 மணிக்கு நாடகம் ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல்லானா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரம் போடு, சீக்கிரம் நாடகத்தை போடுன்றாங்க. பணம் கொடுத்தவன் கத்திக்கிட்டு இருக்கான். எப்பவுமே ரசிகர்கள் அப்படி தான் கத்துவான். இப்போ கத்திக்கிட்டு இருக்கையில் இவர் அப்படியே ஒரு நாயோட உள்ளே வர்றார். ஒரு டவுசரு மேலே ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு நாயோட உள்ளே வர்றார். ரசிகர்கள் கத்திக்கிட்டே இருக்கான். ரசிகரை பார்த்து எதுவுமே பேசலை. நாய எது நாயத்தான் சொல்கிறார். நாய, உனக்கு 6:30 மணிக்கு தான் பிஸ்கட் போடுவேன்னு சொன்னால் 6:30 மணிக்கு தான் போடுவேன். நாய்க்கு தெரியுமா அவர் பிஸ்கட் போடுறது? அவ்வளவு பேரும் பேசாமல் இருந்தான். இந்த தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்னா MR ராதாவுக்கு இருந்துச்சு. நீங்க அப்படிப்பட்ட MR ராதா பெரியாரையே ஒரு தடவை திராட்டில் விட்டார். ஈரோட்டில் நாடகம் நடக்குது. ஈரோட்டில் நாடகம் நடக்கிறப்ப இந்த MR ராதா நாடகம்னா முழுசா நிறைவடைஞ்சிடும் அரங்கம். இப்போ சொல்றாங்க, ஐயா வந்திருக்காரு நாடகத்தை பார்க்க. யாரு? பெரியார். அண்ணா வந்திருக்காரு, ஈவிகே சம்பத் வந்திருக்காரு. வரட்டும். இல்லை டிக்கெட்டு சீட்டு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றார். இல்லை டிக்கெட்டு கேட்குறாங்க அப்படின்னா வாங்கிட்டு முன்னாடி கீழே உட்காந்து பார்க்க சொல்லு. யார? பெரியாரையும் அண்ணாவையும் ஈவிகே சம்பத்தையும். நீங்கள் அந்த தெம்பு திராணி MR ராதாவுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட MR ராதா சொன்னாலும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஈவிகே சம்பத்துக்கும் உள்ள மாண்பு என்னன்னா, டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு பெரிய தலைவர்கள் நேராக முன்னாடி கீழே உட்காந்து பார்த்தாங்க. அந்த மாண்பு இருந்தா அவன் தான் தலைவன். அது போகட்டும், அது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி இன்னொருத்தர் NS கிருஷ்ணன். NS கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நடிகன் இன்னைக்கு இருக்கானா அப்படின்னு எனக்கு தெரியல. நந்தன் சரித்திரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஐயா கூட தன்னுடைய சுந்தர் ஐயா கூட என்னோட வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கார். கிந்தன் சரித்திரம் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. எதில் அப்படின்னா, நல்ல தம்பி திரைப்படத்தில். அதுக்கு முன்னாடி TR ராஜகுமாரி ஐயா மாதிரி ஆளுங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது கனவு கண்ணியாக இருந்திருப்பாங்க. TR ராஜகுமாரினா அந்த காலத்தில் படத்துக்கு போய் பார்த்துருவாங்க. அப்படிப்பட்ட TR ராஜகுமாரி டி நகரில் ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு பெரிய மாளிகை. அந்த வீட்டுக்கு முன்னாடி கதா காலாட்சேபம் பண்ணுறதுக்கு சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அப்படிங்கிறவரை கூப்பிடுறாங்க, நந்தன் கதா காலாட்சேபம் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நந்தன் கதா காலாட்சேபம் பண்ணுறவர் வர முடியாதுன்ற. ஏன்னா ஒரு நடிகைக்கு ஏண்டா வந்துக்கிட்டு அப்படின்னு. அப்போ என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, இது NSKக்கு தெரியுது. NSK என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் வர்றேம்மா தைரியமாக நீ ஏற்பாடு பண்ணுன்ட்டார். ஆனால் நந்தன் சரித்திரத்துக்கு பிறகு NSK என்ன செஞ்சார் அப்படின்னா, நந்தன் சரித்திரம் அவருக்கு ஒத்து வராது. அதனால கிந்தன் சரித்திரம்னு முடிவு பண்ணார். கிந்தனார் கதா காலாட்சேபம். எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த ஆள் ஏதோ ஏழரை பண்ண போகிறான்டா, சிக்கல் பண்ண போகிறான் அப்படின்னு. ஆனால் பெரியோர்களே, NSK என்கிற மனிதன் எவ்வளவு பெரிய மாண்புள்ள மனிதன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் போய் நெட்டில் போய் பாருங்கள். கிந்தனார் கதா காலாட்சேபம் ஏறத்தாழ 14 நிமிஷம் இருக்கு. இந்த கிந்தனார் கதா காலாட்சேபத்தில் ஒரு இடத்துல கூட நந்தனை எரிச்சதையோ, நந்தன் வரலாறையோ, நந்தன் புராணத்தையோ
ஒரு இடத்தில் சிறு அளவும் கூட கொச்சைப்படுத்தாமல் அதே நேரத்தில் கல்வியின் மேம்பாடு குறித்து என்எஸ்கே பண்ண அந்த கதா காலட்சேபம் இப்பவும் நீங்க பார்க்கலாம். அந்த கதா காலட்சேபத்தில் ஆரம்பிக்கும் போது சொல்லுவாரு, இதான் என்எஸ்கே, கிந்தன் சரித்திரமே கிண்டல் அல்லவே அல்லம்பார். அடுத்து அதுக்குள்ள ரயிலை பத்தி சொல்லுவாருங்க. கட கட கடவன சென்றிடும் ரயிலே ரயிலேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் சொல்லுவாரு, ஏ ரயிலே, இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தும் தீண்டாமையை கொடுமையை ஒழிக்கலாம் என்று புறப்பட்டும் இன்று வரை மனித கூட்டத்தால் ஒழிக்க முடியாத தீண்டாமை கொடுமையை ஒரு கட்டையாய் மரக்கட்டையாய் வந்து மொத்தமாக நீ ஒழிக்க முற்படுகிறாயே ரயிலே, நீ சாதாரணமானவன் அல்ல அப்படிம்பார். இது எந்த இடம் தெரியுமா? நீங்க பல விஷயங்களுக்கு உங்களால் தீர்வு காண முடியாது, ஆனா உண்மையில விஞ்ஞானம் எல்லாத்துக்கும் தீர்வு கண்டோம். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேனே, ஒரு நேரம் எத்தனை தலைவர்கள் போராடி இருப்பாங்க, நேரா போயிட்டு என்னோட இலவு செய்தி சொல்றதுன்னு உண்டு. அதுக்கு தனியா ஒரு குறிப்பிட்ட பேரை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு யார் வேணாலும் செய்தி சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஆட்டோ வந்துருச்சு, நம்மால் ரெக்கார்ட் பண்ணி போட்டு இவன் சரக்கடிச்சிட்டு படுத்துறான், அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இப்ப இப்படியான ஒரு சினிமா இருந்த ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகு 9:20 அதுக்கு பிறகு சினிமா உடைய முக்கியமான காலகட்டம் 70-80களில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க அரசியலில் இருப்பாங்க. 70க்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அரசியலில் இருக்கிறது அசிங்கம்னு ஒரு குரூப் சினிமாவில் உருவாகினான். அவன் தான் இன்னைக்கு அரசியலை ஆட்டி படைக்கக்கூடிய ஆளாக வந்துகிட்டு இருக்கான். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் சினிமாவில் நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக என்ன அப்படின்னா, பாரதி ராஜாவுடைய ஒரு காலகட்டம். பாரதி ராஜா சினிமாவுக்கு வந்த பிறகு எல்லாருக்குமே தெரியும், கேமராக்களை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போனார். நீங்கள் பாரதி ராஜா மாதிரியானவர்கள் செஞ்சிருக்க வேலை என்ன அப்படின்னா, பாரதி ராஜா குறிப்பாக கருத்தம்மா அப்படிங்கிற திரைப்படம், இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கருத்தம்மா மிகப்பெரிய காவியம். நீங்கள் பல பேர் சட்டம் போட்டும், பல பேர் பேசியும், பல பேர் என்னென்னமோ செஞ்சும் ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியலை. குறிப்பாக நீங்கள் தேனி பகுதியில், உசிலம்பட்டி பகுதியில் பெண் சிசு கொலை. ஆனால் இன்னைக்கு மட்டும் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு பெண் சிசு கொலையும் இல்லை, ஆண் சிசு கொலையும் இல்லை. காரணம் என்னன்னா, பல பேருக்கு குழந்தை பிறக்கிறதே பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த சூழல்ல 1000 ஆண்களுக்கு 948 பெண்கள் இருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ என்னன்னா, எந்த குழந்தையும் கொல்ல முடியாது. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழல்ல என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கருத்தம்மா திரைப்படத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அரசாங்கம் தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நீங்கள் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் குழந்தைங்களை உங்களுக்கு வளர்க்க பிடிக்கலையா, உங்களுக்கு சிரமமாக இருக்கா, நீங்கள் தாராளமாக தொட்டிலில் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அப்படின்னா சினிமாவுடைய பங்கு எப்படிப்பட்ட பங்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, சினிமா மட்டும் இல்லை, இங்கே பேசின கவியரங்கத்தில் பேசின எல்லாருமே கரூர் குறித்து பேசினாங்க. கரூர்னா ஒரு நேரம் பஸ் பாடி பில்டிங், ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா கரூர்னா வேறு இடத்துல இருக்கு. ஆனால் சினிமாவில் ஒரு பாட்டு செய்யக்கூடிய ஜாலம் இருக்குல்ல, நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம். ஒரே ஒரு பாட்டு, கவியரசர் கண்ணதாசனுடைய பாட்டு, அதுக்குள்ள ஒரு வரி வரும், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீனில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் பனந்தனை படைத்தான். ஓ ஓ வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ இது ஒரு பாட்டு நிகழ்வுக்கு வருகிறது. இப்போ இந்த பாட்டு விஷயம் இல்லை, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து கணக்கு போடுறியான்னு கேட்குறீங்க. இந்த பாட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு கவியரசர். இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் சொல்லாத ஒன்று, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீனில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் அப்படின்னு இருப்பார். பின்னாடி சென்சார் போர்டு பயப்பட்டான், மதந்தனை படைத்தான் இருப்பார். முதல்ல கரெக்டாக சொல்றேன்னா, எதனை கண்டான் மதந்தனை படைத்தான் அப்படின்னு இருப்பாரு. சென்சார் போர்டு விடலை, என்னையா அடிமடியிலே கை வைக்கிற அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஏண்டா இந்த மாதிரி போட்டு உயிரை வாங்குறீங்கட்டு. அடுத்து வரி போட்டாரு, அந்த லிப் மூவ்மெண்ட் சொல்லுவோம்ல, உதட்டசைவுக்கு, எதனை கண்டான் பணந்தனை படைத்தான் அப்படின்னு போட்டார். என்னது அப்படின்னா, மதந்தனை படைத்தான்னாலும் பொருந்தும், பணந்தனை படைத்தான்னாலும் பொருந்தும். இது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் யாரும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு விஷயம். இந்த உலக ரெண்டு தத்துவத்தில் தான் இயங்குது. ஒன்று என்ன அப்படின்னா, கருத்து முதல்வாதம் அப்படிங்கிற என்ன முதல்வாதம், இன்னொன்று பொருள் முதல்வாதம். பொருள் முதல்வாதம் பேசுறவங்க இடதுசாரிகளா முற்போக்குவாதிகளா மாறுவாங்க. கருத்து முதல்வாதம் பேசுறவங்க ஆன்மீகவாதிகளா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போனா இன்னொரு பக்கம் போவாங்க. பெரியோர்களே, ஒரு கவிஞனால் ரொம்ப எளிமையாக மக்களுக்கு பாடம் நடத்த முடியும். எது கருத்து முதல்வாதம், எது பொருள் முதல்வாதம் அப்படின்னு பாடம் நடத்த முடியும் அப்படின்னா, ஒரு திரை பாடல் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன். ஒன்றும் இல்லை, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். அவ்வளவுதான். நீங்க 2 2 4 தெரிஞ்சா சித்தாந்தம், 2 2 7 நீ அப்படியே தான் ஏத்துக்கணும் சொன்னா அதுக்கு பேரு வேதாந்தம். இந்த விஷயங்களை கவியரசர் கண்ணதாசன் அவ்வளவு அழகா சினிமாவுக்குள்ள பாட்டுக்குள்ள சொல்லியிருப்பாருன்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்து வந்த காலகட்டம், குறிப்பா ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஜெய் பீம் அப்படிங்கிற திரைப்படம் பண்ண புரட்சி இருக்குல்ல, நம்மலாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு விவசாயிக்கு, வாழை விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு மஞ்சள் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு கரும்பு விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஆப்பிள் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் குழந்தைகளுக்கு, குறிப்பாக நகரத்தில் இருக்க குழந்தைகளுக்கு கிராமத்து வாழ்க்கை தெரியாது, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நகரத்து வாழ்க்கை தெரியாது. ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் என்ன சொன்னிச்சு அப்படின்னா, நீங்கள் இருளறியின மக்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு முதலாக இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுனுச்சு ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அது மட்டுமில்லை, அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த மக்களுக்கு சரியாக சாதிச்சான்று வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு திரைப்படம் உதவுனுச்சு. நான் நிறைவு செய்கிறேன் நேரத்தின் அருமை கருதி. ஒரு பட்டுக்கோட்டையா, சரி சரி. அதே மாதிரி பல சினிமாக்கள் இங்க சொல்லிக்கிட்டே போகலாம். பல சினிமாக்கள் குறிப்பா சொன்ன விஷயங்கள்ல எண்ணில் அடங்காதது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சினிமாக்கள்ல பம்பர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பம்பர் படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல இருந்துச்சுன்னா பாருங்க. ஒரு மனிதநேயம் பக்தியை விட எவ்வளவு மேலானது அப்படின்னு சொன்ன ஒரு திரைப்படம் பம்பர் அப்படிங்கிற திரைப்படம். ஒரு லாட்டரி சீட்டு விற்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர், இவன் இங்கேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவன், அவன் லாட்டரி சீட்டு வாங்குவான், வாங்கிட்டு சீட்டை தொலைச்சிட்டு வந்துடுவான். அந்த சீட்டுக்கு 5 கோடி ரூபா பரிசு விழுந்துடும். பரிசு விழுந்தா அந்த வித்தவரே அந்த இஸ்லாமிய பெரியர் எடுத்து வச்சிருப்பாரு, வறுமையில் இருப்பார். வறுமையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பக்கத்தில் இருக்கலாம் கேட்பாங்க, டே அவன் எவனே தெரியாது, தமிழ்நாட்டுக்காரன், தெரியாதவனுக்கிட்ட எதுக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆனால் உனக்கு இவ்வளவு வறுமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது பெரியோர்களே, உண்மையிலேயே நீங்கள் இன்றைக்கும் சிலிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மத ஒற்றுமை மட்டுமல்ல இறையாண்மைக்கு சான்றான ஒரு வார்த்தை. அப்படி ஒரு சொல்லுவார், தெரியாதுதான், அவன் யாருன்னு தெரியாது, எந்த ஊர்னு தெரியாது, பேர்னு தெரியாது, ஆனால் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு மேலே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்ல, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு ஒரு எளிய மக்களுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருக்குல்ல, அந்த இறை நம்பிக்கை தான். இறை நம்பிக்கை வேறு, மத நம்பிக்கை வேறு. அந்த இறை நம்பிக்கை தான் இன்றைக்கு வரைக்கும் பல மனிதர்களை, மனிதநேயங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு சினிமா அவ்வளவு எளிய மொழியில வந்துடுது. அதே மாதிரி பட்டுக்கோட்டை சொல்லியிருப்பான், பட்டுக்கோட்டை மாதிரி வார்த்தைகளில் அந்த வெண்ணெயில வெட்டி வீசுறது மாதிரி இதுவரைக்கும் கவிஞர்கள் இல்லை. இனிமேலுக்கு வருவாங்களா அப்படின்னு தெரியல. தமிழ் சினிமா என்ன மாதிரியான சூழலுக்கு போகுது அப்படின்னு தெரியல.
பட்டுக்கோட்டையுடைய வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா உள்ள சொல்லியிருப்பான். நம்ம கொலை அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனித உயிரை கொன்றால் கொலை இல்லை. கொலைன்னா எது அப்படின்னா பட்டுக்கோட்டை சொல்லியிருப்பான், ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான், அவன் இதயத்தில் கொந்தளித்த இன்பத்தை கொண்டவன் நான், வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு பாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான். அந்த கொலைகளுக்கு ஆளாகி இருந்து விட்டேன், இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞானப்பெண்ணே அப்படின்னு சித்தர் வரி ஞானப்பெண்ணை எடுத்து போட்டவன் பட்டுக்கோட்டை. எல்லாத்துக்கும் போட்டிருப்பான். அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டை இன்னைக்கும் ஒரு பக்கம் இளைய சமூகம் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா, நடிகர்கள் முன்னாடி நம்ம ஓடுறோம். ஏன் ஓடுறோம் இது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏன் ஓடுறோம் அப்படின்னா, நடிகர்களை ஒரு நேரம் பல பேர் மேடை ஏற்றணும். நடிகர்களை மேடை ஏற்றுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நம்மளும் உணர வேண்டிய தேவையில் இருக்கும். நடிகர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாங்க, ஆனால் நடிகர்கள் செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல, உண்மையிலேயே ஏன் இவ்வளவு சிக்கல் வந்துச்சு அப்படின்னா, நடிகர்கள் பண்ணுற எல்லாத்தையும் மக்கள் நம்ப ஆரம்பிச்சதோட விளைவு தான் உண்மையான சினிமா எது பொய்யான சினிமா எதுன்னு நம்ம காட்டலை. பாலுமகேந்திரா பற்றி அத்தனை பேருக்கும் தெரியும். பாலுமகேந்திரா நிஜ சினிமா எடுத்த மனிதன். பாலுமகேந்திராவுடைய நீங்கள் சந்தியாராகமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, சந்தியாராகம் ஏறத்தாழ அரை மணி நேரம், ஒரு நேரம் கலைஞர் வசனத்தால் தெரிக்க விட்டார் அப்படின்னா, பாலுமகேந்திரா அரை மணி நேரம் வசனம் இல்லாமலே அந்த படத்தை நகர்த்தியிருப்பார். அப்படிப்பட்ட பாலுமகேந்திரா என்ன சொன்னார் அப்படின்னா, சினிமாவை, உலக சினிமாவை, நல்ல சினிமாவை மக்களுக்கு குறிப்பாக பள்ளியில் கல்லூரியில் பாடமாக வையுங்கள் அப்படின்னார். ஒரு பாட வேளையில் எல்லா மாணவர்களையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த சினிமாவை போட்டு காட்டுங்க அப்படின்னு அன்றைக்கு இருந்த எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொன்னார். சொல்ல வேண்டிய தேவையும் இன்னைக்கு இருக்கு. அப்படி நல்ல சினிமாவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான சினிமாக்காரங்களை நம்மளால் கண்டிப்பாக ஒதுக்க முடியும். நம்ம ஒதுக்குறோம், நம்ம பிள்ளைங்களால் ஒதுக்க முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவை. அப்போ வணிக சினிமா எப்படி இருக்கு அப்படின்னா, 1000 பேரை அடிக்கிறது தான் உண்மையான கதாநாயகன் அப்படின்னு சொல்லி அடுத்தவனுக்கு உதவி செய்கிறது இல்லைங்கிற இடத்தை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சு வேணாலும் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கு வணிக சினிமா இன்னொரு பக்கம் வந்துருச்சு. ஆனால் சினிமா காட்ட மறுக்கக்கூடிய வாழ்க்கை என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் எந்த சினிமாவும் எடுக்கலை. இவன் இஸ்லாமியர்னா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இஸ்லாமியர்னா ஒரு மாதிரி ஜிப்பா போட்டுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, மேலே குல்லா வச்சுக்கிட்டு, துப்பாக்கி வச்சுருந்தா இஸ்லாமியர்னு சினிமாக்காரன் சொல்லி வச்சுருக்கான். ஆனால் உண்மையான இஸ்லாமியர்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. வேற பக்கம் எப்படி நினைக்கிறான்னா, ஒரு தலாக்கில் மனைவியை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்கிறான். அப்போ இஸ்லாமியருடைய வாழ்க்கையை, பருத்தி வீரன் படம் எடுத்த அமீர் கூட இஸ்லாமியருடைய வாழ்க்கையை எடுக்க தயாராக இல்லை. அதே மாதிரி நீங்கள் மீனவர்களுடைய வாழ்க்கை, படகோட்டி எம்ஜிஆர் தான் உண்மையான மீனவர் இன்னைக்கு நினைக்கிறான். ஆனால் அது இல்லை. மீனவருடைய வாழ்க்கை இன்னைக்கும் கூட நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில், தூத்துக்குடியில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, மீனவர் வாழ்க்கை, ஒரு மீனவன் கடலுக்குள்ளே உள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது அவன் என்னவாகிறான், அவனுடைய குடும்பம் என்ன மாதிரி போகுது அப்படிங்கிற சூழலை இதுவரைக்கும் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் கூட தயாராக இல்லை. அதே போல இருளரின வாழ்க்கை, விவசாயிகளை பற்றி எடுக்கிறோமே தவிர விவசாயிகள் பிரச்சனை எடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இருளரின மக்கள் வாழ்க்கை, குறிப்பாக மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை சினிமாவில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு மாதிரி மூஞ்சியில் பெயிண்ட் அடிச்சு விட்டு 4 இறக பின்னாடி சொருகி விட்டுட்டு பின்னாடி வந்து யா ஊ யா ஊ யா, அவங்கெல்லாம் இப்படி கத்துவாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. அப்படி கொண்டு வந்து இதுதான் உண்மையான மக்கள் வாழ்க்கை, இருளரின மக்கள் வாழ்க்கை, நீங்கள் பழங்குடி மக்கள் வாழ்க்கை அப்படின்னு நமக்கிட்ட சினிமா தப்பாக பதிய வச்சிருக்கு. உண்மையான அதை எடுக்க முடியல. ஆனால் 1-2 இடங்கள் வந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியான திரைப்படங்கள். இந்த கார்ப்பரேட் யுகத்தில் ஒரு விவசாயி தனக்கு இருக்கக்கூடிய 1 ஏக்கர் நிலத்தை கூட இழந்து விட்டு அந்த நிலத்திலேயே கூலி தொழிலாளியாக போகிறான் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லக்கூடிய நல்ல சினிமாக்களும் இன்னைக்கு இருக்கு. அந்த வகையில் நேரத்தின் அருமை கருதி ஒரு நல்ல விழா, நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் நடத்துகிற இந்த விழா, இப்படி ஒரு விழாவில் ஒரு அருமையான இந்த தலைப்பை பேச கொடுத்த அத்தனை பேரையும் வணங்கி,
எதிர்காலத்தில் நல்ல சினிமாக்களை படைப்பதற்கு ஏற்கனவே நாம் முயற்சி கொண்டிருக்கிறோம். இன்னும் உலக சினிமாக்களை மாணவர்களுக்கு காட்டும் போதுதான் நல்ல சினிமா ரசிகர்கள் வருவார்கள். அதுவரைக்கும் வேறு எந்த இடத்திலும் கரூர் போன்ற துயரச் சம்பவங்கள் நிகழாமல் பார்க்கட்டும். அதுக்கு இயற்கை அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.